நீ அதுக்குள்ள வெளியேட்ட பூட்டிட்டு வந்துட்டீங்க? அதான் எல்லாரும் வந்தாச்சுல்ல. எங்க எல்லாரும் வந்தாச்சு, இன்னும் நாகராஜன் வரலையே. சரி நீங்க சாவி கொடுங்க, நான் போய் ஓபன் பண்ணி வச்சுட்டு வரேன். இல்ல வேண்டாம், அவர் வரமாட்டாரு. வரமாட்டேனா? ஏன்? அவரு ஊருக்கு போயிருக்காரு மாமா. ஊருக்கா? எந்த ஊருக்கு? பெங்களூர் போயிருக்காரு. பெங்களூருக்கு எதுக்கு? அவர் ஆபீஸ்ல ட்ரைனிங்காக வர சொல்லியிருக்காங்க. அவங்க ஆபீஸ்ல ட்ரைனிங்கா? என்ன என்ன ட்ரைனிங்கா நீ? அது ஏதோ போஸ்டிங் போட போறாங்களா? போஸ்டிங்கா? அதுவும் நாகராஜ் அண்ணனுக்கா? ஏண்டா நாகராஜனுக்கு போஸ்டிங் வரக்கூடாதா? இல்லப்பா, சும்மா கேட்டேன். ஏம்மா, எவ்வளவு சந்தோஷமான விஷயம். நீயும் சொல்லல, அவனும் சொல்லல. அம்மா ஊரை விட்டு போயிருக்கிறான், அதை கூட என்கிட்ட சொல்லியம்மா. அது அர்ஜென்ட்டா கிளம்பி போனதுனால அவருக்கு சொல்ல டைம் இல்ல மாமா. வீட்டுல இருந்தாலும் கிளம்பி போனா? ஆமா மாமா. ஆனா அப்போ நீங்களும் நட்ராஜும் வெளியே எங்க போயிருந்தீங்க? வெளியே போயிருந்தோமா? ஓஹோ, இந்த லேண்ட் விஷயமா போனது இல்லடா வெளியில. நான் மல்லிகாவுக்கு அந்த 1 கோடி திருப்பி கொடுக்கணும்ல, அதுக்காக ஊருக்கு வெளியில நம்ம லேண்ட் ஒன்று இருக்கு, அதை கரையம் பண்ணலான்னு போனேன். அந்த நேரத்தில் அவன் கிளம்பி போனானா? ஆமா மாமா. இருந்தாலும் ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாமே. ட்ரை பண்ணிருப்பான்டா, லைன் கிடைச்சிருக்காது. டே நம்ம போன இடம் ஒரு அத்துவானம்டா, பொட்டை கேடு, டவரும் இல்லை ஒன்றும் இல்லை, சிக்னல் கிடைச்சிருக்காது. ஆமா மாமா, உங்களுக்கும் நட்ராஜ்க்கும் கால் பண்ணாரு, லைன் கிடைக்கல. சரி இப்ப போய் சேர்ந்துருப்பான்லம்மா? ஆமா மாமா. சரி கூப்பிடுற, அவனோட பேசுவோம். எப்படி அந்த போய் சொல்லாம போயிட்டான். போன்ல வாங்கடா அவனை. இந்தாங்க. ஹலோ. ஏன் நாகராஜா, என்ன வேலை விஷயமா பெங்களூர் போயிருக்கேன்? அப்பாட்ட ஒரு வார்த்தை சொல்லல? என்னடா அப்பான்னு சொல்லி நிறுத்திட்ட? அப்பா மேல கோவமா? உங்க மேல எனக்கு என்னப்பா கோவம்? பின்ன ஏன்டா ஒண்ணுமே சொல்லல? உனக்கு ஆபீஸ்ல ப்ரமோஷன் கிடைக்கும் போதா நல்ல சமாச்சாரம் தானே, அதை ஏன் அப்பா கிட்ட சொல்லல? அது அது திடீர்னு வர சொல்லிட்டாங்க. உங்ககிட்ட சொல்லிட்டு வரதுக்கு நேரம் இல்லை, வேதாஜி உங்களாண்ட சொல்லிடுவாங்கன்னு அப்படியே கிளம்பி வந்துட்டப்பா. தப்பா எடுத்துக்காதீங்கப்பா. வேதா சொன்னாடா, வேதா சொல்லித்தான் எங்களுக்கு இந்த விஷயமே தெரியும். எனக்கு ஒரு மனக்குறடா, என் புள்ள வாழ்க்கையில இவ்வளவு பெரிய விஷயம் நடக்க போகுது, அதை நீ அப்பாட்ட சொல்லவே இல்லை. சரி நல்லபடியா ஊர் போய் சேர்ந்துட்டு இல்ல, கவலைப்படாதடா, நீ போன காரியம் நல்லபடியாவே நடக்க. ஜாகிரதையா கண்ணா. நீ கூட இருந்த வரைக்கும் எனக்கு ஒன்றும் தெரியல, நீ இப்ப திடீர்னு ஊருக்கு போனேன்னு சொன்ன உடனே என்னமோ தெரியலடா, எனக்கு உடனே ஒன்று பார்க்கணும் போல இருக்குது. நீ வேலை முடிஞ்சது உடனே கிளம்பி வந்துடுற என்ன? ஏண்டா அழுற? எனக்கு இங்க இருக்க பிடிக்கலப்பா. என்னடா சின்ன புள்ள மாதிரி அழுதுட்டு இருக்கிற? வெக்கமா இல்ல உனக்கு? நல்ல விஷயத்துக்காக தானே போயிருக்கிற, இதுக்கு எதுக்கு அழற? முதல்ல ஊருக்கு போயிருக்கிறான்ல, அதான் பயப்படுறான் போல குழந்தை மாதிரி. ஏண்டா எல்லாம் நல்லபடியாவே நடக்கும்டா. என்ன ப்ரோக்ராம் முடிஞ்சோன்னா திரும்பி வந்துட போற, அவ்வளவுதானடா. சீக்கிரம் வந்துடுவேன், கவலைப்படாத, அழாத. நான் அழமாட்டேன், நான் அழமாட்டேன். நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன்ப்பா. என்னால எல்லாருக்குமே கஷ்டம். எல்லாத்தையும் சந்தோஷமா வச்சுக்கணும் நினைக்கிறேன், முடியல. அப்பா
என்னால யாருமே சந்தோஷமா வச்சுக்க முடியாதப்பா. என்னடா சம்பந்தம் இல்லாம என்னெல்லாமோ பேசிட்டு இருக்கிற? இல்ல இல்ல எனக்கு இப்படி தோணுது. அப்பா அப்பா அப்புறம் பேச தூக்கம் வருதுப்பா. பிரயாண கலப்புல டயர்டா இருக்கு. தூங்குடா, தூங்கு தூங்கு, அப்புறம் பேசிக்கலாம். இந்த நேரத்துல யாருக்கு கால் பண்ணிட்டு இருக்காரு? வேற யாருக்கா இருக்கும்? அந்த வேதாவுக்கா தான் இருக்கும். அவ எடுக்க மாட்டான். அவ தான் ஜென்டில்மேன் ஆச்சே. இந்த ஆள் தான் திருந்தவே மாட்டேங்கிறாரு. ஆனா இப்படியே தொடர்ந்து ஃபோன் பண்ணிட்டே இருந்தாருன்னா அடிமேல அடி அடிச்சு அம்மையும் நகருங்கிற மாதிரி அவ ஃபோன் எடுத்துருவா போல இருக்கே. நமக்கு தெரியாம இவங்களுக்குள்ள எந்த கான்டாக்டும் இருக்கக்கூடாது. என்ன பண்ணலாம்? இந்த கனெக்ஷனை எப்படியாவது கட் பண்ணணுமே. எப்படி? பிளாக். இனிமே என்ன மீறி எப்படி அவரை காண்டாக்ட் பண்றேன்னு நானும் பாக்குறேன். The subscriber cannot be reached at the moment. Please try again later.
இந்த நேரத்துல இவ எதுக்கு எனக்கு கால் பண்றா? ஆ? நாகராஜ் எனக்கு கால் பண்றாரு, பண்ண வேணாம்னு சொல்றதுக்காக பண்றாளோ? பேசுவோம். ஹலோ, சொல்லு வேதா. இந்த டைம்ல எதுக்கு கால் பண்ணிருக்க? வேதா, என்ன கால் பண்ணிட்டு பேசாம இருக்க? லைன்ல இருக்கியா? லைன்ல தான் இருக்கியா? சொல்லு வேதா, என்ன விஷயம்? இல்ல, அவருக்கு கால் பண்ண, என்னன்னு தெரியல, அவருக்கு கால் ரீச் ஆக மாட்டேங்குது. ஓ, அப்ப அம்மி அதுக்குள்ள நகர்ந்துருச்சா? நல்ல வேளை, இவன் நம்பரை பிளாக் பண்ணும். மல்லிகா, ஆ, சொல்லு வேதா. இல்ல, அவரு நம்பர் போகல. போகலையா? ஏன் போகல? ஒரே ஒரு நிமிஷம் இரு, நான் அவரோட மொபைலை பார்த்துட்டு சொல்லட்டுமா? ஒரு நிமிஷம். மொபைல் எடுத்து பாக்குறேங்கிறா. அப்ப அவர் கூட தான் இருக்காளா? ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல தான் இருக்காங்களா? வேதா, அவரு உன்னோட நம்பரை பிளாக் பண்ணி வச்சிருக்காரு. அதான் நீ கால் பண்ணப்போ அவருக்கு கால் வரல போல இருக்கு. ஏன் பிளாக் பண்ணி வச்சிருக்காருன்னு தெரியலையே. வேதா, நான் வேணா அன்பிளாக் பண்ணிரட்டுமா? இல்ல, வேண்டாம். அவரே அதை எடுக்கட்டும், நீ எடுக்காத. அவருக்கு தெரிஞ்சாதானடி எடுத்து விடுவாரு, லூசு. இப்ப அவர் எங்க? இங்கதான் என் பக்கத்துல தான் தூங்கிட்டு இருக்காரு. உனக்கு கொரட்டு சத்தம் கேக்குதா? நான் வேணா எழுப்பட்டுமா? இல்ல, வேண்டாம். ஏன் வேதா, நாகராஜ பிரிஞ்சு இருக்க முடியலையோ? சரிதான், அது எப்படி இருக்க முடியும்? அதுக்கு தான் சொன்னேன் அவரை இங்க விட்டுட்டு போகாதான்னு. இப்ப பாரு, நீதான் ரொம்ப கஷ்டப்படுற. இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இல்லன்னு உன் வாய் சொல்லுது. ஆனா இந்த டைம்ல அவருக்கு கால் பண்ணிருக்கேன்னா என்ன அர்த்தம்? என்ன வேதா, அவரை பார்க்காம இருக்க முடியலையா? ரொம்ப கஷ்டமா இருக்கா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நான் தூங்கிட்டு தான் இருந்தேன். அவர்தான் கால் பண்ணிருந்தாரு, அதான் நான் சத்தம் கிட்ட எந்திரிச்சேன். சரி, இந்த நேரத்துல கால் பண்ணிருக்காரே, என்ன ஏதுன்னு கேக்கதா கால் பண்ண. ஓ, அவர்தான் கால் பண்ணிருந்தாரா? அதான் எனக்கு தெரியாம ரூம்ல இருந்து ரகசியமா எந்திரிச்சு வெளியில போயிருக்காரு. வேதா, என்கிட்ட சொல்லிட்டே அவர் உனக்கு கால் பண்ணிருக்கலாம். நான் என்ன சொல்ல போறேன் சொல்லு? என்ன இருந்தாலும் என்னை விட உனக்கு தானே உரிமை ஜாஸ்தி. ஏன் எனக்கு தெரியாம பண்ணணும்னு நினைக்கிறாருன்னு தெரியல. அவரும் உன்னை ரொம்ப மிஸ் பண்றாருன்னு நினைக்கிறேன். வேதா, நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு இப்படி கஷ்டப்படணும்? பேசாம நீ நாளைக்கு வந்து அவரை கூட்டிட்டு போயிடு. இல்ல, வேண்டாம். இனிமே அவர் என் லைஃப்லயே இல்ல. அவருக்கும் எனக்கும் இனி எந்த சம்பந்தமும் இல்ல. நிஜமாதான் சொல்றியா? எப்படி உன்னால இருக்க முடியும்? இருப்பேன். வரும்போது தனியா தான் வரும், போகும்போது தனியா தான் போறோம். வாழும்போது மட்டும் தனியா வாழ முடியாதா என்ன? என்னால முடியும். எனக்கு நீ அவர் தேவையில்லை. நான் போன வைக்கிறேன். ஹலோ, என்னடா இப்படி ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டோம்?
இருந்து நிலத்தை வாங்குறதுக்கு ஒரு பார்ட்டி கிடைச்சிருக்கிறான். சட்டை புட்டுன்னு கிரயத்தை பண்ணி பணத்தை வாங்கலாம்னு பார்த்தா பத்திரத்துல எல்லாரும் கையெழுத்து போட்டாகணும். இந்த நாகராஜ மையா எங்கேயோ பெங்களூர்ல போய் உட்காந்துருக்கிறான். இப்ப என்ன பண்றது? அவனை சொல்லியும் குத்தம் இல்ல. அவன் வேலை ப்ரமோஷனுக்காக போயிருக்கிறான். என்ன பண்ணி சொல்லிக்கிறதுன்னு தெரியும். ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா. அண்ணன் ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் சைன் வாங்கிக்கலாம். என்ன இப்போ? நாம வெயிட் பண்ணலாம்டா. பார்ட்டி வெயிட் பண்ணாம இந்த மாதிரி டிலே பண்றது தப்புடா. சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவான். இவங்க டிலே பண்றது காரணம் டாக்குமெண்ட்ல ஏதோ வில்லங்க இருக்குன்னு சொல்லி பேக் அடிச்சிருவான். சரி, என்னப்பா பண்ண முடியும்? அவங்க போனா என்ன, வேற யாராவது வரட்டும், வெயிட் பண்ணி அவங்களுக்கு முடிப்போம். அவ்வளவு சுலபம் இல்லடா கண்ணா. 1 கோடிக்கு கிரயம் பண்ணோம். அவ்வளவு பெரிய பார்ட்டி சட்னு எங்க கிடைப்பான்? புரியாம பேசிட்டு இருக்கிறேன். நாகராஜ் உனக்கு ஃபோன் பண்ணானா? இல்லையேப்பா. எப்படி வேதாவுக்கு பண்ணிருப்பான். அவளுக்கு தெரியும் அவன் எப்போ வரான்னு. போய் வேதாவை கூட்டிட்டு வா. சரி. அப்பா, வேதாண்ணி. என்ன மாமா? அது ஒண்ணு இல்லம்மா, இந்த மல்லிகாக்கு கொடுக்க வேண்டிய பணத்துக்காக நம்ம நிலத்தை விற்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன்ல. அன்னி கூட நாங்க 2 பேரும் பார்த்தோன்னு சொன்னோம்ல. இந்த பார்ட்டிக்கு நிலம் பிடிச்சு போச்சு, பணம் கொடுக்க தயாரா இருக்கிறான். பத்திரத்துல உடனே கையெழுத்து போட்டு ஃபைனலைஸ் பண்ணணும்னு சொல்றான். நம்ம எல்லாரும் கையெழுத்து போட்டாகணும். நாகராஜன் இந்த நேரம் பார்த்து ஊர்ல இல்ல. அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த டீல் டிலே ஆறதுல எனக்கு இஷ்டமே இல்லைம்மா. மல்லிகாவோட இந்த மேட்டரை சட்டை போட்டுன்னு செட்டில் பண்ணி அனுப்பிடணும். அந்த பொண்ணு மேல எனக்கு சந்தேகமா இருக்குதுமா. ஆரம்பத்துல இருந்தா அது பண்ணிட்டு வரதெல்லாம் சரியா இல்ல. அவளோட சங்காத்தமே வேணாம். கொடுத்து ஒழிச்சு புண்ணும் சட்டுன்னு. அது காலை சுத்தின பாம்பு. அதுவும் தவிர ரொம்ப பெரிய பார்ட்டிமா. 1 கோடி விஷயம் இல்லையா? எல்லாராலையும் தயார் பண்ண முடியாது இல்லையா? அதனால அவங்கள மிஸ் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை. இப்ப நாகராஜா எங்க இல்ல, அதனால டீல் கைதவறி போய் பயமா இருக்குது. மாமா, அவர் கையெழுத்து போடணும், அவ்வளவுதானே. கொடுங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ போய் வாங்கிட்டு வரியா? பெங்களூர் போவியா? நல்ல ஐடியா தான். எனக்கு தோணாம போயிருச்சே. ஆனா இதுக்காக நீ தனியா போக வேணாமா. நடராஜன் கிட்ட நாகராஜனுக்கு ஃபோன் பண்ணி அட்ரஸ் எல்லாம் இவங்கிட்ட கொடு. இவன் போய் வாங்கிட்டு வந்துருவான். நட்ராஜா, வேண்டாம் மாமா. அது இல்லம்மா, நீ பொம்பளை புள்ள தனியா போவேனாம்ங்கிறதுக்காக சொல்றேன். அட்ரஸ் வாங்கி கொடுத்தா இவன் போய் வாங்கிட்டு வந்துடுறான். அவ்வளவுதானே. புரியுது. போன போக்குல நாகராஜனை பார்த்து வரலாம்னு தோணுது உனக்கு. அவ்வளவுதானே. ஆமா மாமா. எனக்கு கூட அவனை பார்க்கணும் போலதான் தோணுது. ஒண்ணு பண்ணுவோம், நம்ம 3 பேரும் கிளம்பி போய் டாக்குமெண்ட்லயும் கையெழுத்து வாங்கி அவனையும் பார்த்த மாதிரி இருக்கு. சரியா? இல்ல மாமா, அவர் பேசும்போது அவர் கூட ஒர்க் பண்ற ஃப்ரெண்டு ஒருத்தர் சென்னையில இருந்து பெங்களூருக்கு கிளம்பி போறதா சொன்னாரு. அவர் இன்னைக்கு போயிட்டு ஃபைல்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணிட்டு நாளைக்கே கிளம்பி வந்துருவாராம். ஐ சீ. அவர்கிட்ட கொடுத்து விட்டுடலான்னு சொல்ல வந்தேன். எதுக்கு நமக்கு தேவையில்லாத அலைச்சல்? உங்களுக்கு வேற உடம்பு சரியில்லை. நீ சொல்றது நல்ல ஐடியா தான். அவன் ஏற்கனவே நீங்க போன்ல பேசும்போது அழுதுகிட்டு இருந்தான். நாம போய் பார்த்தா நம்மளோட அவனும் வரேன்னு சொன்னாலும் சொல்லிடுவோம். வேணாம், அவங்க கிட்டே அனுப்புவோம். அவங்க எப்ப கிளம்புறாங்க? இன்னைக்கு ஈவினிங் மாமா. நீங்க டாக்குமெண்ட்ஸ் என்கிட்ட கொடுங்க மாமா, நான் கொடுத்துறேன் அவர்கிட்ட. ஓகேம்மா, ப்ராப்ளம் சால்வ். டேய், இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து விட்டு கொடு. சரி, நீ அப்படி ஏற்பாடு பண்ணுமா. அப்பாடா, எப்படியோ சமாளிச்சாச்சு. இன்னும் என் நம்பரை பிளாக் பண்ணி தான் வச்சிருக்கீங்களா? சரி, மல்லிகாக்கு கால் பண்ணலாம். இவளுக்கு வேற வேலையே இல்ல. புருஷனை விட்டுட்டு போயிட்டா, அப்புறம் என்ன வேணும் உனக்கு? அட்டென்ட் பண்ண முடியாது, போ. எத்தனை தடவை கால் பண்ணாலும் நான் உன் கால் அட்டென்ட் பண்ண மாட்டேன். என்ன பண்ணுவ?